ஹாய், இட்ஸ் டியூஸ்டே மார்னிங் என்னோடய டே 4 o'clockலாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் நேரத்தில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு அப்புறம் பூவெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். டியூஸ்டே என்றைக்குமே முருகருக்கு உகந்த நாள் இல்லையா? ஒரே டைமில் நைட்டு தான் நான் பூஜை பண்ணுவேன். இங்கே இருக்கிற உப்பு தீபம் நம்ம வெள்ளிக்கிழமை ஏற்றினது இல்லையா? ஸோ அது அப்படியே இருக்கும். வர வியாழக்கிழமை தான் அந்த உப்பை எடுத்து நான் வாஷ் பேஷனில் போட்டுடுவேன். ஸோ இந்த மாதிரி தான் செஞ்சுக்கோங்க. உப்பு தீபம் ஏற்றினோன்னா அந்த உப்பு அப்படியே இருக்கட்டும். உப்பு அந்த வியாழக்கிழமை வரும்போது நம்ம அதை க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் புதுசாக வெள்ளிக்கிழமை பூஜை செஞ்சுக்கலாம். பூஜை எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வெளியே வரும்போது அப்போ தான் சூரியன் உதிக்கிறாங்க. சூரியன் அப்படியே பார்த்துட்டு லேக்கெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் டீ குடித்து அங்கேயே இயற்கையை ரசிச்சுட்டு டீயை குடித்தாச்சு. அதுக்கப்புறமா தினசரி ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணணும் இல்லையா? ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஏபிசி ஜூஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ அது ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டா ஒரு 3 நாளைக்கு போதுமானதாக இருக்கும். ஃப்ரீசரில் வச்சுக்கிட்டா. ஸோ அதை ப்ரிப்பேர் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பிட்வீனில் ஜாராவுக்கு பசிருச்சு போல் என்னை பார்த்துட்டே இருந்தால் அவளுக்கும் சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணி போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் எனக்கு பழைய நினைவுகள் எல்லாம் அந்த மாதிரி இருந்துச்சு. எப்படின்னா, நாங்கள் சென்னைக்கு வரும்போது ஒரு வீடு பார்த்து வந்தோம்னு சொன்னோம் இல்லையா? அந்த வீட்டோட நினைவெல்லாம் அப்படியே வந்துருச்சு. அதை அப்படியே திங்க் பண்ணுற மாதிரியே ஆகிடுச்சு, ஏன்னு தெரில. ஸோ எங்களுக்கு வந்த உடனே ஒரு அடைக்கலம் கொடுத்த வீடுன்னு சொல்லலாம். ரொம்பவே இஷ்டப்பட்டு வந்த வீடு. ஒரு 3 மாதம் அந்த வீட்டில் இருந்தோம். அவங்க 3 மாதமோ 4 மாதம் இருக்கும். அந்த ஓனருக்கு ஏதோ பண பிரச்சனை, அதனால் அந்த வீடை விற்க வேண்டிய நிலைமை ஆகிடுச்சு. இல்லாட்டி அந்த வீட்டில் தான் இருந்திருக்கோம். அதனால தான் வந்தோம். கிச்சன் பாருங்கள், ரொம்பவே அழகான கிச்சன். ஸோ இப்போ இருக்கிற கிச்சனும் அழகாக தான் இருக்குது. ஆனால் ஸ்டார்டிங்கில் ரொம்ப அதோட இணைஞ்சிட்டோன்னு சொல்லலாம். ரொம்ப ஒரு ஒரு பாண்டிங் வந்த மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அதை விட்டு வெளியே வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. அந்த வீட்டை விட்டு வந்தாலும் அந்த வீட்டோட நினைவுகள் என்றைக்குமே என் மைண்டில் இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்பப்போ ரீகால் பண்ணி பார்த்துப்பேன். ஸ்வீட் மெமரிஸ் ஆகட்டும், இந்த இதாகட்டும் ரீகால் பண்ணி பார்த்துப்பேன். அந்த வீட்டில் இருக்கும்போது நமக்கு தனியாக பூஜை ரூம் இருந்துச்சு. இந்த டீட்டு டேஸ்லாம் நமக்கு பிரச்சனை இல்லை, அந்த பக்கம் போகாமலே இருந்துக்கலாம். ஆனால் இப்போ இருக்கிற வீட்டில் அப்படி கிடையாது. கிச்சனில் தான் வைக்கிற மாதிரி இருக்குது. ஒரு கபோர்ட் நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம், அது வரணும். ஸோ இந்த வீட்டில் தான் நாங்கள் தீபாவளி செலிப்ரேட் பண்ணோம். அதுக்கப்புறம் கிருஷ்ணர் ஜெயந்தி வந்துச்சு, ரொம்ப அழகாக செலிப்ரேட் பண்ணோம். அதெல்லாம் ரீகால் பண்ணும்போது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஹாப்பி மெமரிஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் அப்படி இருந்துச்சு. உங்களுக்குமே இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். எது மேலேயுமே அதிகமான லவ் வைக்கக்கூடாதுன்றது தான் எனக்கு இது மூலமாக புரிஞ்சிச்சு. ஏன்னா அதிகமான லவ் அந்த பாண்டிங்கில் இருக்கும்போது அதை விட்டு வெளியே வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம் இல்லையா? அந்த வீட்டோடு ஏதோ ஒரு பாண்டிங் இருந்துச்சு. அந்த வீட்டை விட்டு வெளியே வரும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் வெளியே வந்தேன். அங்கே முருகருக்கு பூஜை செஞ்சது எல்லாமே சாமி சம்மந்தப்பட்ட என்னென்ன செஞ்சோமோ அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது இப்போவுமே மைண்டில் இருக்குது. ஸோ இப்போ வந்த வீடும் நல்லது இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அதுவும் செட் ஆகிடுச்சு. ஆனால் அந்த நினைவுகளை இன்னுமே மறக்க முடியலை.